புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சமூக வலைதளங்கள் மூலமாக பிரபலமான நபரான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய உடன்குடி அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் வசித்து வரக்கூடிய ஜிபி முத்து அப்படின்றவர் கீழத்தெருவை காணல அப்படின்னும், சில தினங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஜிபி முத்து தன்னுடைய மனைவியோட போய் கொடுத்த புகாருக்கு எதிராக ஊர் மக்களும் எதிராக திரும்பி இருக்கக்கூடிய திருச்செந்தூரைய பரபரப்பாக்கி இருக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். சமூக வலைத்தளங்கள் மூலம் பிரபலமானவரான ஜிபி முத்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அவர் வசித்து வரும் திருச்செந்தூரில் உள்ள உடன்குடி கிராமத்தில் கீழத்தெருவை காணவில்லை என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் தனது மனைவியுடன் சென்று புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்புக்குள்ளானது. சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்லாமல் சின்னத்திரைகளிலும் நடித்து பிரபலமானதால் அவரது இந்த புகார் சமூக வலைத்தளங்களிலும் பரவி தெருவை காணவில்லை என்ற புகார் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு கிணற்றை காணவில்லை என புகார் கொடுக்கும் பாணியில் இருந்தது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் அந்த பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த கோவில் ஒன்றை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதோடு அந்த தெரு பல்வேறு தனி நபர்களால் ஆக்கிரமித்து உள்ளதாகவும் அதனை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் ஜிபி முத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஊர் கோவில் கட்ட இடையூறு செய்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜிபி முத்துவின் வீட்டையும் முற்றுகையிட முயன்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த குலசேகரன்பட்டினம் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது ஜிபி முத்து வெளியே வந்ததால் அவருக்கும் ஊர் மக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் ஜிபி முத்துவை வீட்டிற்கு அனுப்பி வைத்த நிலையில் ஊர் மக்களோ ஜிபி முத்து பிரபலமாக இருப்பதால் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை கேட்டதாகவும் அதை அவருக்கு வழங்காததால் தங்களை மிரட்டி வருவதால் கோவில் பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜிபி முத்துவின் வீட்டை மீண்டும் முற்றுகையிட போவதாகவும் தகவல் வெளியானது. இதனால் ஜிபி முத்துவின் வீட்டிற்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வருமான வரித்துறையினரை வைத்து பிரச்சனையை பேசி சரி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். இதன் அடிப்படையில் ஜிபி முத்துவும் ஊர் மக்களும் இடப்பிரச்சனை சம்பந்தமாக வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த முடிவெடுத்தனர். அதன்படி திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இதில் இரு தரப்பினரும் பங்கேற்ற நிலையில் இரு தரப்பினருக்கும் சமாதான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவுக்கு வந்தது. நாங்களே எந்த இடையூறு பண்ண மாட்டோம், அவங்களே எந்த இடையூறு பண்ண மாட்டோம்னு சொல்லி சமாதானமாக பேசி முடிச்சு. பொதுப்பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, வழக்கம் போல அதே அளவு தானா? இருக்கிற என்ன கோயில் என்ன பொசிஷன்ல இருக்கோ அதே அளவுல வந்து கோயில் இருந்துக்கணும், கட்டிக்கணும். அதே மாதிரி என்னுடைய பாதையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பொதுப்பாதைய ஊர் மக்கள் பொதுப்பாதைய பஞ்சாயத்து பாதையை ஆக்கியாச்சு. பஞ்சாயத்துல ரோடு போட்டு அதில் நம்ம மின் விளக்கு வச்சு எல்லாமே செஞ்சுக்கலாம். யாருமே இந்த இது வராது. அந்த இடத்துல எந்த ஆக்கிரமிப்பும் ஏதோ வராது. உங்க 4 வீட்டுக்கும் 5 வீட்டுக்கும் நீங்க போகக்கூடிய வழி கரெக்டா இருக்கும். எந்த அடப்பு இருக்காது. அது போக அளவு திண்டு இருந்துச்சு, திண்டையும் எடுத்தாரன்ட்டாங்க. தசலா பறவை திண்டு இருந்துச்சு, அது திண்டையும் அகடி தரன்ட்டாங்க. எந்த விதமான இதுவும் வராது. புதுசா எந்த கட்டுமானமும் அதுல வராது. நாங்கள் சுலபமா முடிச்சுக்கிட்டோம். உள்ள பேசி முடிச்சுட்டோம். கோயில் வேலை நடக்கும், அது அதெல்லாம் நடக்கும். முடிவு உங்களுக்கு எப்படி இருக்கு? 2 தரப்பு எந்த விதமா இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க கோயிலை கட்டிடுங்க. யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாதீங்க. வேற ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதனால நாங்க எந்த பிரச்சனை அதிகமா எதுவும் வராது. எந்த மனமாச்சரி எல்லாம் 2 பேரும் அழகாக. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.